இது ரெண்டாவது பில்லா. சரி சரி, நேரம் முடிந்து விட்டதுனால இன்ஷா அல்லாஹ் தொடர்றேன் பின்னாடி. ஆமா சும்மா இருந்தா வந்து السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் இங்கே அழைத்து வைத்திருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி எனது உரையை துவக்குகின்றேன். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நம்மை படைத்து நிர்வகித்து வருகிற எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா உருவமற்றவன் என்பதுதான் தூய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும். இதற்கு மாற்றமாக இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற கொள்கை யாராவது புகுத்தனா அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்ப்பதாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஏன் மனுஷனை படைத்தேன், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்க படைத்தேன். அதுக்கு பிறகு அந்த இறைவனை யாரென்று புரிந்து வணங்கணும் அப்படிங்கறத இறைவன் சொல்லி தர்றான். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு வணங்கினா பத்தாது, அந்த அல்லாஹ் யாரென்று புரிந்து வணங்க வேண்டும் அப்படிங்கறத இந்த வசனம் நமக்கு அறிவித்து காட்டுது. பல்வேறு இடங்கள்ல இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அதற்காக இறைவன் ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கியே வைத்தான். இஹ்லாஸ்ங்கிற அத்தியாயம் நமக்கெல்லாம் தெரியும். குல் ஹுவல்லாஹு அஹத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க சொல்லுங்க, அல்லாஹு தஆலா ஒருவன், அல்லாஹு சமத் இறைவன் தேவையற்றவன், லம் யலித் அவன் யாரையும் பெறல, வலம் யூலத் யாராலும் பிறக்கப்படல, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அந்த இறைவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று இந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான். ஏன் இப்படியெல்லாம் இறைவன் சொல்லன்னு கேட்டா, அந்த காலத்திலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த காலத்திலேயே அங்கிருந்த மக்கள் எல்லாம் அல்லாண்டு ஒருவனை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத தான் தெரியாம இருந்தாங்க. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த மக்கள்கிட்ட இந்த வானங்களையும் பூமியையும் படைச்சது யாருன்னு நீங்க கேட்டீங்களாக்கா ல யகூலுன் அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தாண்டு. ஆனா அந்த அல்லாஹ் எப்படி புரியணுமோ புரியாம இருந்தாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருந்த குறைபாடு. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல அதை சொல்லி காட்டுறான், வமா யூமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாங்க அவங்க நிறைய பேரு, ஆனா இணை வச்சுக்கிட்டே அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தர்றான்.
இன்னொன்னு, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வேற ஜம்மம் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன உருவ வழிபாட்டை கொண்டு வந்தாங்க? கிடையாது. ஆனா அந்த முஷ்ரிக்குங்கள்லாம் உருவ வழிபாட்டுல இருந்தாங்க, விக்கிரகங்களை வணங்குறாங்க, சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வேற போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்ங்கற ஒப்புக்கொண்டாங்க. எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கல, எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல, மாறாக இல வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்துல கூட வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி மகத்துவப்படுத்தணுமோ அப்படி மகத்துவப்படுத்தல, அல்லாஹ் எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல, அதுதான் அவங்ககிட்ட இருந்த குறைபாடு, அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க என்று அந்த உருவ வழிபாட்டுக்காரர்களை இறைவன் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் காட்டுறான். அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறோம்? அந்த மக்களுடைய செயல்பாடு சரியில்லை, அந்த மக்கள் எல்லாம் உருவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், இறைவனை போல எதுவும் இல்லை. இதை விட ஒரு ஆதாரம் வேற என்னங்க வேணும்? இறைவனை போல வேற எதுவும் இல்லைன்ட்டான். இப்ப நமக்கெல்லாம் உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்கு. அப்ப அல்லாஹ் நாம ஒண்ணுதானே. அப்ப இந்த வசனத்தை என்ன செய்யறது? குர்ஆன்ல எடுத்துறதா? குர்ஆன்ல தானே இருக்குது இது. அப்ப நம்மை போல இறைவன் இல்லை, எதை போலவும் இறைவன் இல்லை. நமக்கு உருவம் இருக்கு, உலகத்திற்குடைய படைப்பினங்களுக்கெல்லாம் உருவம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு. அப்ப அல்லாஹ் நாமளும் ஒண்ணுதான். இந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் இப்ப என்ன? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ் சொன்னானே இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று. இறைவனுக்கு உருவம் இருக்கு, நமக்கு உருவம் இருந்தாக்கா அப்ப இறைவனுக்கு நிகரானவரால் நாம் இருக்கிறோம் உருவ விஷயத்துல அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த அளவுக்கு பாடுபட்டாங்க? உருவம் உள்ள சிலைகளை எல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சித்திரவதைகளை சுமந்தாங்க, துன்பங்களை அனுபவிச்சாங்க, ஊரிலிருந்து புறக்கணிக்கப்பட்டாங்க, பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணிலிருந்து விரட்டடிக்கப்பட்டாங்க. ஏன் இந்த சிலைகளை எல்லாம் உருவமுள்ள சிலைகளை எல்லாம் வணங்குறீங்க என்று சொன்னதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சார் மக்கா வெற்றி அடையுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபாவுக்குள்ள இருந்த சிலைகள் எல்லாம் எடுத்து அகற்றி அந்த காபாவை சுத்தம் செஞ்சாங்களே. இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லியிருக்கானே, நீங்க இப்படி எல்லாம் பல உருவங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் வணங்குறீங்களே, இது இறைவனுடைய உருவம் இல்ல, நான் சொல்லி தரேன் இறைவனுடைய உருவம் இப்படித்தான், அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததே எதுக்கு? அல்லாஹ் யாருன்னு புரிய வைப்பதற்காகத்தானே. இறைவனுக்கு உருவம் இருந்தா அதை விளக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்களா? தங்களுடைய தூதுத்துவத்தை நிறைவு செய்யாம போயிட்டாங்களா? இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். வந்ததே அல்லாஹ் பத்தி இல்ல, நீங்க இப்படி உருவம் கொடுக்கறீங்க, இந்த உருவம் இல்ல, நான் சொல்ற உருவம் அப்படி சொல்லி இருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லியிருக்காங்களா? சரி, இப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி நம்ம சொல்லிட்டோமாக்கா அது இறைவன் நம்ம போல ஆயிடுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உருவத்தை கொடுத்திருக்கிறான் அப்படி அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். இப்ப நமக்கு உருவம் இருக்குது, அல்லாஹ்க்கு உருவம் இருந்தாலும் அல்லாஹ் நாம ஒண்ணுதான், அவனுக்கும் உருவம் இருக்கு, நமக்கும் உருவம் இருக்கு, எல்லாம் ஒண்ணா போச்சு. இப்ப படைத்தவன் படைப்பினம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொன்னா பல கேள்வி வரும்ல. ஏன்னா கேள்வி கேட்காம அப்படியே ஒப்புக்கொண்டு போவாங்களா? இறைவனை பற்றி ஞானம் அல்லவா இது? இறைவனுக்கு உருவம் இருக்குதா? ஆமாங்க. ஆனா பெண்ணா கேள்வி வருமா இல்லையா? இல்ல ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அப்ப ஹுன்சாவா அரவானியா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அப்ப என்ன பதில்? இல்ல ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல உப்பும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்ப அப்பும் சொல்லலாம் தானே அப்படிங்க கூடாது. இப்ப நம்ம சொல்றது உருவமற்றவன், உருவம் இருந்தாதான் ஆண் பெண் அரவான்ங்கிற பிரச்சனை எல்லாம் வரும், இல்லன்னாக்க வரவே செய்யாது. சரி, அவனுக்கு கலர் என்ன, கருப்பா வெள்ளையா? சரி, உருவம் இருக்குதா? அவன் ட்ரெஸ் போட்டுக்கிறானா ட்ரெஸ் இல்லாம இருக்கிறானா? ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொன்னா எந்த வகையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்? இப்ப ரெண்டு வகையான ஒப்பீடு வந்துடும். இறைவனுக்கு உருவம் இருக்கு, நமக்கு உருவம் இருக்கு, அது ஒரு ஒப்பீடு. நாமும் ட்ரெஸ் போறோம் அல்லாவும் ட்ரெஸ் போறோம் அப்படி வந்துடும். இல்ல இறைவனுக்கு ட்ரெஸ் இல்ல அப்ப அம்மனமா இருக்கிறானா அப்படி கேள்வி வரும். உருவம் கொடுத்துல இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் கொடுக்கிறது அப்படிங்கிற யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னுங்க, இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டாக்கா சிலைகளை வைத்து வணங்குறாங்கல்ல அவங்களுக்கும் நாங்க கற்பனையில தான் உருவத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. சிலைகளை வைத்து வணங்கக்கூடியவர்கள் கற்பனையில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அவங்க கருதுகிற தெய்வங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு வராதவங்க எல்லாம் கற்பனைகளை உருவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல சிலைகள்லாம் வந்துச்சு பல வடிவத்துல. இங்க யோசிச்சு பாருங்க, கற்பனையில கொண்டு வர சொன்னா யாரோ ஒரு ஆள் அந்த காலத்துல, என்னப்பா அல்லாஹ் வணங்குறேங்கிற, அல்லாஹ் என்ன சூனியமா ஒண்ணுமில்லாதவனா? அவனுக்கு ஒரு ஊர் இருக்கு, ஒவ்வொருத்தனும் யோசிச்சான், அவன் யோசிக்க தேர்ந்தவாரெல்லாம் கொண்டு வந்துட்டான். இல்லண்டாக்க உலகத்துல ஒரே வடிவம் அல்லவா இருக்கணும் இன்னைக்கு, அப்படி இல்லையே, பல வடிவங்கள். ஏன் அவன் சிந்திப்பதற்கு இதைத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து விட்டு தூய இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. இது இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுதே.
இப்ப உருவம் இருக்கிறதுங்கிற இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டா மறுபடியும் ஐயாம் ஜாலியா காலத்து நிலைமை தான் வரும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. உருவம் இருக்குன்னு இன்னைக்கு சொல்லிட்டு போயிருவோம். ஒருத்தன் நினைப்பான் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, என் மனசுல இப்படித்தாங்க அப்ப நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி போடுவான். அதனால இவ்வளவு பெரிய சிக்கல் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத யோசிக்கணும். அடுத்து